அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். மனித வாழ்க்கை என்பது பலவிதமான ஏற்ற இறக்கங்களையும் நாம் கொஞ்சமும் எதிர்பாராத பல ஆச்சரியமான திருப்பு முனைகளையும் கொண்ட ஒரு மிக நீண்ட பயணமாகும். இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், எங்கு செல்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்பது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய அம்சங்களாக அமைகின்றன. அந்த வகையில் வரும் மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் உங்களின் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறி போய் கூட இந்த 3 குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் எக்காரணம் கொண்டும் பயணம் செய்ய வேண்டாம். உங்களுக்கான கால நேரம் தற்போது சற்று சவாலானதாக, மிகவும் கடினமானதாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பல புதிய சிக்கல்களையும், உங்களால் தீர்க்க முடியாத பெரும் துன்பங்களையும் நீங்களும் உங்கள் அன்பான குடும்பத்தாரும் சந்திக்க வேண்டிய ஒரு மிக மோசமான நிலை உருவாகும். இந்த மே மாதமானது கோடை காலத்தின் உச்சக்கட்டமாக இருப்பதால் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். இயற்கையிலேயே ரிஷபம் ஒரு நில ராசி என்பதாலும் தற்போது நவகிரகங்களின் சஞ்சாரமும் சற்று உக்கிரமாக இருப்பதாலும் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் உங்களின் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக பறிபோகும் என்பது உறுதி. எனவே நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது, அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் இந்த காணொளியில் நான் சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் தனிமையில் அமர்ந்து முழுமையாக எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் பொறுமையாக கேட்க வேண்டியது மிக மிக முக்கியம். உங்களின் முந்தைய ஜென்ம புண்ணிய பலனாலும் இறைவனின் அளவற்ற அருளாலும் தான் உங்களை எச்சரிக்கவே இந்த பதிவு உங்கள் கண்களில் படும்படி சாட்சாத் அந்த இறைவன் செய்திருக்கிறார். இதனை ஏதோ சாதாரணமாக எண்ணி கடந்து சென்று விடாதீர்கள். ஒரு நொடியில் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறலாம். எனவே வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே தவிர்த்து உங்களை தற்காத்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். அதற்கு முன்பாக எங்களை ஆதரிக்கும் விதமாக கருத்துக்களில் ஓம் நம சிவாய என்று முழு பக்தியோடு பதிவிடுங்கள். உங்கள் ஒருவரின் இந்த ஆதரவு இது போன்ற பல ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த நற்செய்தி சென்றடைய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதன் மூலம் அந்த எம்பெருமான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பார். ராசி மண்டலத்தின் 2வது ராசியாக அழகும் கலைநயமும் பொருந்தி விளங்குவது உங்களின் ரிஷப ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி ஆடம்பரம், அழகு, வசீகரம் மற்றும் சுக போகங்களுக்கு பெயர் போன நவகிரகங்களில் சுப கிரகமாக விளங்கும் சுக்கிர பகவான் ஆவார். கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரத்தின் 1ஆம் மற்றும் 2ஆம் பாதம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த ரிஷப ராசியின் கீழ் வருவார்கள். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் பொறுமையானவர்கள். ரிஷப ராசியின் சின்னம் காளை மாடு ஆகும். ஒரு காளை மாடு எப்படி எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மிகவும் பொறுமையாகவும் அதே நேரம் சளைக்காமல் கடுமையாக உழைக்கும் தன்மை கொண்டதோ, அதே போல நீங்களும் எதற்கும் சளைக்காமல் உழைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் கொண்டவர்கள். நீங்கள் மிகவும் அன்பானவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள். ஆடம்பரம், கலை, சிறந்த உணவு, நேர்த்தியான ஆடைகள் மற்றும் வசதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புவீர்கள். ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அதை முழுமையாக முடிக்கும் வரை நீங்கள் ஓய மாட்டீர்கள். குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்கள். உங்கள் குடும்பத்தினரின் சந்தோஷத்திற்காக நீங்கள் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். ஆனால் இவ்வளவு நல்ல சிறப்பான குணங்கள் உங்களிடம் இருந்தாலும் உங்களிடம் சில பலவீனங்களும் குறைகளும் இருக்கவே செய்கின்றன. உங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்கள் கோபப்பட்டால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். நீங்கள் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவர்கள். நீங்கள் எடுத்த முடிவை மற்றவர்களுக்காக அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். அனைவரையும் எளிதில் நல்லவர்கள் என்று நம்பிவிடுவீர்கள். உங்களின் இந்த மென்மையான குணத்தையும் இரக்க சுபாவத்தையும் பயன்படுத்தி பலர் உங்களை ஏமாற்றி தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். நீங்கள் சற்று உங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டு அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்த்தால் இந்த உலகத்தில் உங்களை வெல்ல எவராலும் நிச்சயமாக முடியாது. தற்போது உங்களின் கிரக நிலைகளை சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரகங்களின் பெயர்ச்சிகள் மற்றும் ராகு கேதுக்களின் பார்வைகள் சற்று எதிர்பாராத சவால்களை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளன. இதனால் கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் பலவிதமான மன அழுத்தங்களையும் வீண் விரயங்களையும் தேவையற்ற குழப்பங்களையும் சந்தித்து வருகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கான முழு அங்கீகாரமும் பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் வேறு யாரோ அந்த பலனை அனுபவிப்பது போன்ற ஒரு மனவேதனை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும்.
பணம் வந்தாலும் அது வந்த சுவடு தெரியாமல் ஏதோ ஒரு வழியில செலவாகி கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு மிகவும் நல்லது நினைத்து ஒரு உதவியை செய்தாலும் அது கடைசியில உங்களுக்கு தீமையாகவே மற்றும் ஒரு கெட்ட பெயராகவே வந்து முடியும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே, உங்கள் சொந்த உறவினர்களே உங்கள் முதுகில் குத்துவது போன்ற சூழ்நிலைகள் உருவாகி உங்களை மனதளவிலே பெரிதும் காயப்படுத்தி இருக்கும். அமைதியை விரும்பும் உங்கள் வாழ்க்கையில பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் கடினமான மனதிற்கு சோர்வை தரும் காலகட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மையான சுயரூபத்தை இறைவன் உங்களுக்கு இப்பொழுது தெள்ளத் தெளிவாக காட்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் நாம் மேலே குறிப்பிட்ட அந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகள் உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் எச்சரிக்கையாகவும் அமைகின்றன. இந்த நாட்களில் உங்களுக்கு பலவிதமான பயணங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலை கட்டாயமாக உருவாகலாம். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது ஆருயிர் நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சில குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு உறுதியாக இந்த 3 இடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களின் கையில் இருக்கும் பணமும் உங்களின் குடும்ப நிம்மதியும் ஒரே நேரத்தில் பறிபோகும் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை நிச்சயமாக உருவாகும். இதுல நீங்கள் செல்லக்கூடாத முதலிடம் எதுவென்றால் உங்களை சுற்றி எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் மனிதர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் இடமாகும். ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பாகவே அமைதியை விரும்புபவர்கள், சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள். ஆனால் இந்த உலகத்துல சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு குறை மட்டுமே கூறிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் வீட்டிலே சுப காரியங்கள் நடந்தாலும் அதுல உள்ள குறைகளை மட்டுமே பேசி பேசி மற்றவர்களையும் சோர்வடைய செய்வார்கள். என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது, இனி எனக்கு எந்த நன்மையும் நடக்காது என்ற ஒரு கடுமையான விரக்தியான மனநிலையிலேயே எப்பொழுதும் பேசுவார்கள். நீங்கள் ஏற்கனவே பல சோதனைகளை கடந்து ஒருவித மன சோர்வுடன் இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களிடம் சென்று ஆறுதல் சொல்லலாம் என்று அமர்ந்தால் அவர்களின் அந்த கடுமையான எதிர்மறை ஆற்றல் உங்களை முற்றிலுமாக தோற்றிக்கொள்ளும். உங்களின் இயல்பான அந்த பொறுமையும் சுறுசுறுப்பும் முற்றிலும் மங்கி போய் உங்களுக்கும் அவர்களைப் போலவே ஒருவித மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு உருவாகிவிடும். அதன் பிறகு உங்கள் சொந்த வேலைகளில் உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போய் பெரிய நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். எனவே மே 8, 9 மற்றும் 10 தேதிகளில் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாமல் முற்றிலும் விலகியிருங்கள். அவர்களை நீங்கள் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு பேச வேண்டாம். இதுவே நீங்கள் உங்கள் நலன் கருதி செல்லக்கூடாத முதல் இடமாகும். நீங்கள் செல்லக்கூடாத 2வது இடம் மிகவும் ஆபத்தானது மற்றும் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை தரக்கூடியது. நாம் ஏற்கனவே கூறியது போல ரிஷபம் ஒரு நில ராசியாகும். இந்த மே மாதத்திலே வெயிலின் தாக்கம் அக்னி நட்சத்திரமாக சுட்டெரிக்கும் என்பதால் உங்கள் நண்பர்களோ குடும்பத்தினரோ உங்களை அடர்ந்த காட்டுப்பகுதிகள் அல்லது மிகவும் ஆழமான பள்ளத்தாக்குகள் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்ல மிகவும் வற்புறுத்துவார்கள். இந்த கடுமையான கோடை விடுமுறைக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத இருண்ட பகுதிகள், கரடு முரடான மலைப்பாதைகள் அல்லது வினோதமான இடங்களுக்கு நாம் பயணம் செல்லலாம் என்று அன்பாக அழைப்பார்கள். ஆனால் இந்த நாம் குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் இது போன்ற எவ்வித சாகச பயணங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத விபத்துக்கள் நடக்க மிக அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆள் அரவமற்ற இருண்ட நெடுஞ்சாலைகளில் வாகன பழுதுகள் ஏற்பட்டு நடுத்தெருவில் குடும்பத்தோடு நிற்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான மற்றும் ஆபத்தான சூழ்நிலை உருவாகலாம். பழக்கமில்லாத உணவு மற்றும் தண்ணீரால் உங்களுக்கு பெரிய அளவிலான உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உங்களின் உயிருக்கும் உங்களின் உடைமைக்கும் இந்த நாட்களில் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்கள் வீட்டிலேயே மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். வெளியில சென்று ஆபத்தை விலை கொடுத்து தேடிக்கொள்வதை விட உங்கள் அன்பான குடும்பத்தினருடன் வீட்டில் மிகவும் அமைதியாக நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் செல்லக்கூடாத 3வது மற்றும் மிக மிக முக்கியமான இடம் என்னவென்றால் செய்வினை அல்லது மாந்திரீகம் போன்ற கெட்ட தீய செயல்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத கடும் பொறாமை கொண்ட நபர்களின் வீடுகளாகும்.
சுக்கிர பகவானின் ஆதிக்கம் கொண்ட ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பாகவே சிறந்த ஆடை அணிகலன்கள் மற்றும் வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் திறமை கொண்டவர்கள். நீங்கள் நேர்மையாக இரவு பகலாக உழைத்து இப்படி வசதியாக வாழ்வதை பார்த்து உங்கள் சொந்த உறவினர்களிலேயே மற்றும் உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே சிலர் உங்களை பார்த்து உள்ளுக்குள்ள பெரிய பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியே உங்களுக்கு மிகவும் நல்லவர்கள் போல சிரித்து பேசினாலும் அவர்களின் உள்ளம் முழுவதும் வஞ்சகம் நிறைந்திருக்கும். அவர்கள் எப்படியாவது உங்களின் இந்த வசதியான வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வித தீய சக்திகளை கூட நாட தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வுகள் அதிகம் உள்ள மாந்திரீக இடங்கள் மற்றும் கெட்ட சக்திகள் உலாவும் மயான பூமிகளுக்கு அருகில் நீங்கள் இந்த மே 8, 9, 10 தேதிகளில் எக்காரணம் கொண்டும் தவறுதலாக கூட செல்லக்கூடாது. அதே போல உங்களை பார்த்து பொறாமைப்படும் அந்த வஞ்சக எண்ணம் கொண்ட உறவினர்களின் வீடுகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அவர்கள் முகம் மலர்ந்து கொடுக்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் நீங்கள் அருந்த வேண்டாம். அவர்களின் அந்த கொடிய பொறாமை கலந்த பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய கண் திருஷ்டியாக மாறி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற பிரிவினையையும் பெரும் சண்டைகளையும் உங்கள் குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகளையும் பெரிய அளவிலான பண விரயத்தையும் கொண்டு வரும். இந்த 3 ஆபத்தான இடங்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு நீங்கள் எங்கு சென்றால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும், உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று இப்பொழுது தெளிவாக பார்ப்போம். ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த கடவுளான ஸ்ரீரங்கம் போன்ற பழமையான பெருமாள் கோவில்கள் அல்லது மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கும் மிகவும் பழமையான கோவில்களுக்கு செல்வது உங்களுக்கு பெரும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும். அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பெண் தெய்வங்களான அம்மன் கோவில்களுக்கு சென்று இறைவியை முழு மனதோடு எந்த சிந்தனையும் இல்லாமல் தரிசனம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூமாலை சாற்றி தூய நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபடுங்கள். இதனால் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகி உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு புதிய ஒளி வீசும். மேலும் இந்த கடுமையான கோடை காலத்தில் வெயிலில் தவித்து வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளை நிற ஆடைகள் அல்லது இனிப்புகளை தானமாக வழங்குங்கள். உங்கள் ராசியின் சின்னமான பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை பழங்கள் மற்றும் சுத்தமான தண்ணீர் வையுங்கள். இந்த அற்புதமான தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இரும்பு கவசமாக இருந்து உங்களை வரக்கூடிய அனைத்து கொடிய ஆபத்துகளில் இருந்தும் நிச்சயம் பாதுகாக்கும். மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசீர்வாதமும் இறைவனின் எல்லையற்ற அருளும் உங்கள் குடும்பத்தை என்றென்றும் செழிக்கச் செய்யும். அன்பான ரிஷப ராசிக்காரர்களே, நீங்கள் எந்த சூதுவாது அறியாத மிகவும் சுத்தமான அன்பான மனம் கொண்டவர்கள். இந்த இயற்கை உங்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு தெளிவான முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கி இருக்கிறது. நான் கூறிய இந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகளில் நீங்கள் மிகவும் விழிப்புடனும் பொறுமையுடனும் அமைதியாக இருங்கள். இந்த நாம் குறிப்பிட்ட ஆபத்தான இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்கள் முழு சிந்தனையையும் இறைவன் மீதும் ஏழைகளுக்கு செய்யும் தர்ம காரியங்கள் மீதும் திருப்புங்கள். நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் தலையை காக்கும். நிச்சயமாக உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை காணாத அளவற்ற மகிழ்ச்சியும் பெருஞ்செல்வமும் நிம்மதியும் உங்களை தேடி வந்து சேரும். உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே பதிவிட்டு உங்களைப் போலவே நல்ல எண்ணம் கொண்ட மற்ற ரிஷப ராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி உங்களுக்கு இறைவனால் பல மடங்காக திருப்பி தரப்படும். எங்களின் அடுத்தடுத்த மிகவும் பயனுள்ள ஜோதிட பதிவுகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.